ஏன் என்கிட்ட சொல்லாம இதெல்லாம் பண்ற? நீங்க சொன்னா வேணான்னு சொல்லுவீங்க. அதனாலதான் நானே நேத்தி கடனை நிறைவேத்திட்டேன். மாமாவை காப்பாத்திட்டா அங்காளம்மன் கோவில்ல தீ மிதிக்கிறேன்னு மாமாக்கு ஆபரேஷன் நடக்கும்போது வேண்டிக்கிட்டேன் அத்தான். வார்த்தையால சொல்ல முடியாதுப்பா. எந்த மருமகளும் இப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க. உன் நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி உனக்கு நல்ல மனைவிதான் கிடைச்சிருக்கா. ஏன் மீனா நீ இப்படி எல்லாம் செய்யற? நான் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தேனோ அன்னையில இருந்து இதை நான் ஏன் குடும்பமா தான் பாக்குறேன். என் அப்பாக்கு இப்படி ஒரு கஷ்டம்னா நான் கண்டிப்பா இதை பண்ணுவேன் அத்தான். மாமாவும் எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி தானே. நிஜமாவே நீ என் குடும்பத்து மேல காட்டுற அன்பு என்ன ரொம்பவே மாத்திருச்சு மீனா. ஆரம்பத்துல எனக்கு உன்னை சுத்தமாவே பிடிக்கல. உனக்கு தாலி கட்டிட்டோமேன்னு நான் பிடிக்காம தான் கூட வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ நீ இல்லனா என் வாழ்க்கையே இல்லன்னு நினைக்கிறேன். நீ என் லைஃபையே மாத்திட்ட மீனா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னதான்? நீ எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் என்னென்னவோ செய்யற. ஆனா நான் உனக்காக எதுவுமே செய்யல. அதனால உன் விருப்பம் நிறைவேற்றலான்னு அந்த கார்மெண்ட் கம்பெனியை வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க பெரிய ஆளா வளர்ந்து காட்டணும் அத்தான். கண்டிப்பா உன் ஆசையை ஏதோ டீப்பா யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்பாவை பத்தி தான் யோசிச்சுட்டு அன்னைக்கு கோவில்ல அப்பா பண்ண அன்னதானத்துல யார் விஷம் கலந்திருப்பா? ஒருவேளை அந்த சாப்பாடு யாராவது சாப்பிட்டிருந்தா என்ன நடந்திருக்கும் சக்தி? கண்டிப்பா நிறைய பேர் இறந்திருப்பாங்க. அப்பா எலெக்ஷன்ல நிக்கிறது விருப்பம் இல்லாத யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பொது நிகழ்ச்சியில அப்பா கொடுத்த அன்னதானத்தை சாப்பிட்டு யாராவது இறந்து போனா அப்பா மேல கெட்ட அபிப்பிராயம் வரும்ல. அதை வச்சு அவர் பேரை டேமேஜ் ஆக்கி அவர் எலெக்ஷன்ல நிக்க விடாம செய்யணும்னு யோசிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கட்சி மாநாட்டுக்கு போகும்போது ஒரு லாரி டிரைவரிங்களை மோத வந்தான்ல, அதுக்கு அடுத்து இது நடந்திருக்கு. அப்பா எலெக்ஷன்ல நின்னா அப்பா ஜெயிச்சிருவாருன்னு யாரோ இதை பண்றாங்க. தகுந்த ஆதாரத்தோட நிரூபிச்சாதான் அவர் மேல வழக்கு போடும். அன்னதானத்துக்கு சமைச்சிட்டு இருக்கும்போது கோவிலுக்கு யாரெல்லாம் வந்தாங்கிறது சிசிடிவில பார்த்தாலே நம்மளால யார் இதை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிடும். அப்பாவோட எதிரிங்களை எனக்கு நல்லா வேலு, அப்பா கூப்பிடுறாருப்பா. வரமா பாபா சொல்லுங்கப்பா. இல்ல கோயில்ல நம்ம போட்ட அன்னதானத்துல யார் பாய்சன் கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ முன்னாள் அமைச்சர் ராஜன் தான் இந்த வேலையை பண்ணிருப்பாருன்னு தோணுதுப்பா. எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. ஆனா எனக்கு ஒரே அரசியல் எதிரி ராஜன் தான். எனக்கு ஒரு பிரச்சனை